வெல்கம் பேக் டு ஹொசூர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பிளான்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். லைட்டாக மழை பெஞ்சு முடிஞ்ச இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் முன்னாடி இதுக்கு ஒரு பேர் கூட வச்சுருந்தேன். இந்த இடத்துக்கு பேர் புங்கை மேடு அப்படின்னு வச்சுருந்தேன். புங்கை வந்து நிறைய நட்டு வைக்கிறதுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஸ்டேட்டஸாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 15 மரக்கன்று இதுக்கு நட்டு வச்சுருக்கோம். ஆனால் 9 ஸ்பாட்ஸ் தான், பட் 15. ஒரு சில இடத்துல மட்டும் 2 வச்சுருந்தேன். ஏன்னா ஒன்று இறந்து போயிருக்கோம், லைக் மாடு சாப்பிட்டுக்கோம் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்கலாம். ஸோ இப்போ இது என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு புங்கை செடி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் நல்லா வளர்ந்து தான் இருக்குது. கல் மட்டும் முயற்குள்ள இருக்குது. ஸோ இதுதான் இந்த இடத்துல 2 வச்சுருக்கேன். ஏற்கனவே வச்சுருந்தேன், அது கொஞ்சம் அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஹைட்டும் வந்திருக்கு, பிரான்ச் நல்லா திக்காக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஆசம், சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இன்னும் ஆகலை, பட் ஆனால் ஒரு வருஷம் இன்னும் ஆகலை. பட் ஆனால் இதுக்கு வந்து ஒரு 9 மாதம் வயசுன்னு சொல்லலாம். சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு பாருங்களேன், அருமையாக வந்துட்டு. இது வந்து 36வது மரக்கன்று நினைக்கிறேன். என்னோடய ஜேர்னியில் 36வது மரக்கன்று நினைக்கிறேன். நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் குட். அடுத்தது வந்து இதே ஸ்பாட்டில் இங்கே ஒன்று இருக்குது. இது ரொம்ப ஒன்றும் க்ரோத் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்டாக புல் அதிகமாக வளர்ந்தனால க்ரோத் ஆகலையான்னு தெரில. பட் கேட்டர்பில்லர் நிறைய சாப்பிட்ற இதுதான். இதே சைஸ் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 9 மாதமாக அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து நான் 3 வச்சுருக்கேன். இதோட இது ஏற்கனவே ஒன்று டெத் ஆகி இதில் ஒன்று மட்டும் வீட்டுக்கு எட்டு வந்து மறுவாழ்வுன்னு சொல்லி வச்சுருக்கேன். அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. மீன்ஸ் இதில் நட்டு வச்சு மாடு அதை கடிச்சு எடுத்து துப்பிடுச்சு. அது அடுத்த நாளைக்கு வந்து பார்க்கும்போது துப்பி கிடந்துச்சு. ஆனால் வேர் கொஞ்சம் வெட்டோடு இருந்தனால அதை மறுபடியும் இங்கே இருக்கிற மண்ணே வச்சு கவரில் போட்டு எடுத்து வந்து வீட்டில் வச்சுருக்கேன். சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அது மறுபடியும் ஒரு இடத்துல நல்ல ஸ்பாட்டில் வைக்கணும். பட் இந்த இடத்துல வந்து இது வந்து 3ஆவதாக வச்ச இடம். இதுவும் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு இப்போ வரைக்கும். பட் பெருசாக இல்லை, பட் கைண்ட் ஆஃப் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது, நெகட்டிவ் இல்லாமல். அதுக்கப்புறம் 3 ஆகிடுச்சா, 3 ஆகிடுச்சு. இதுவும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது நல்லா ஃப்ளஃபியாக வளர்ந்துருக்கு. இங்கே இருக்கிற எல்லா பொங்கை மரக்கன்றும் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே இருக்கிறதெல்லாம் பொங்கை தான். இதுக்கு பொங்கை வேணும் பேர் வச்சுருக்கேன். அப்புறம் இது இங்கே இருக்கிற எல்லா பொங்கை மரக்கன்றும் கொடுத்தது வந்து நம்ம தம்பி அருண் தான். ஸோ இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. பிரான்ச் வந்து திக்காக இருக்குது. இதெல்லாம் நல்லா ஸ்டேபிள் ஆகிடும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இதுவும். ஸோ இது 4 ஆச்சு. அடுத்தது 5ஆவது பார்ப்போம். அஞ்சாவது இங்கே இருக்குது. கொஞ்சம் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுனால கரெக்டாக பார்க்க முடியல. பட் இந்த இடத்துல எடுத்து பாருங்கள். ஸோ இது 5. அடுத்தது ஓகே, இது 6. இது நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. 6. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கணும். மோஸ்ட்டாக பொதராக ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இங்கே வந்து புல்லெல்லாம் எடுத்து விட்டுருந்தேன் போன தடவை. எடுத்து விட்டதுக்கு வீரியம் ஆகிடுச்சான்னு தெரியல. நான் நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ரூனிங் டூல் கொண்டு வந்து கட் பண்ணி தான் பார்க்கணும் இங்கே. ஸோ இங்கே வந்து 7. அடுத்தது வந்து அங்கே போன அடுத்தது ஸோ ஓகே. இதுவும் நல்லா வளர்ந்துருக்கா. இது யாரோ கொஞ்சம் காமனாக எடுத்து விட்ட மாதிரி இருக்குது. இது என்ன மரக்கன்றுன்னு தெரியல. பட் இது வந்து நம்மளோட மரக்கன்று தான். சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வாட்டிக்கு வந்து இந்த மாடு வந்து கடிச்சு பாதியை துப்பி எடுத்துருச்சு. அதுக்கப்புறமா நல்லா ஹெல்த்தியாக க்ரோன மரக்கன்று தான் இது. ஸோ இதோட எவ்வளோ ஆச்சு 8 காமிச்சிட்டேன்னா 9ஆவது தான் அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு வேலை. 1 2 3 4 5 6 7 8 9 இல்லையா, ரெண்டு கழிச்சு வரேன்னா தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அங்கே பார்த்துட்டோம். 1 2 3 4 காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 5 காமிச்சேன். இங்கே இருக்கான் பாரு, என்ன மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்து கேட்டர்பில்லர் காமிச்சேன். இங்கே வந்து இவனும் கொஞ்சம் ஹைட் எதுவும் பெருசாக ஒன்றும் வளரல. பட் ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக மட்டும் இருக்கான்.
நல்லா வளர்ந்து தான் இருக்கான். ஓகே, ஸோ இதான் இங்கே வளர்ந்துருக்கிற 9 மரக்கன்றுகளோட ஸ்டேட்டஸு. இதில் இந்த பக்கமும் இந்த பக்கம் வளர்ந்தது மட்டும் நல்லா ஹைட்டாகவே சூப்பராக க்ரோத் ஆகிருக்கும். மற்றவங்களாம் ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டுருக்காங்க. இந்த ஸ்பாட்ஸில் நான் 2 வச்சுருக்கேன். ஏற்கனவே வச்சு அழிஞ்சு போய் இன்னொன்று வச்சேன். இந்த ஸ்பாட்டில் 2 தான். இங்கே ஒன்று போயிட்டு மறுபடியும் ஒன்று வச்சேன். அப்புறம் இந்த ஸ்பாட்டில் 3 வச்சுருக்கேன். அது 1 வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு, 1 டோட்டல் அழிஞ்சிருச்சு, மீதி இருக்கிறது. அப்புறம் அங்கே ஒரு ஸ்பாட்லேயும் 1 சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டு இருந்தது. ஒரு மாடு அப்படியே வேரோடு எடுத்துருச்சு, மறுபடியும் வச்சுருக்கேன். மீதியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சது தான், நல்லா க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது. இதை அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது 2மே நல்லா ஹைட்டில் க்ரோத் ஆனதுனால நல்லா ஹோப் இருக்குது. இது 2ம் கண்டிப்பாக நல்லா உயரமாக வரும் அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஜேர்னி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நம்மள மாதிரி யாராவது பிளான்ட் லவர்ஸ், நேச்சர் லவர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்கள்ட்ட நான் புதுசான ஃபீட்பேக்ஸ்லாம் வாங்க முடியும். பை ஃப்ரெண்ட்ஸ்.